டேய், டெய்லி விடியறதுக்கு முன்னாடி எங்கேயே கிளம்பி போறியே, எங்கடா போற? நான் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கேன். டேய், ஸ்போர்ட்ஸ்ல எதுலடா கலந்துருக்க? அண்ணா நான் நல்லா ஓடுறேன்னு என்னை ஓட்டப்பந்தயத்தில் சேர்த்துருக்காங்கண்ணே. டேய் சரி, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கேயாண்ணே தியானம், வார்மப்பு, ப்ராக்டிக்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு தானே வீட்டுக்கே வருவேண்ணே. டேய் ஏசப்பா உன்னையும் என்னையும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எடுத்திருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? டேய், வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வேதத்தை தியானிக்கணும், அப்புறம் ஜெபத்துல தன்னை விட்டு கொடுக்கணும், அதுதான் வார்ம் அப். வேதத்துல சொல்லியிருக்கிற காரியத்தை நம்மளோட ரியல் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஏசப்பா வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதாடா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பின்தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள் என்று தேவன் சொல்லத்தக்க நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனிடத்தில் கிருபை வேண்டி ஜெபிப்போம். அன்பின் நல்ல தந்தையே, இந்த ஓட்ட பந்தயத்தில் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.